மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆகணுன்றது அந்தந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் அது ஒரு இலக்கு மாதிரி ஆயிடுச்சு. மெடிக்கல் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கள் ஃபவுண்டர் சான்சலர் ஐயா திரு ஏசி சண்முகம் சாரும் எங்கள் பிரசிடென்ட் ஏசிஎஸ் அருண்குமார் சாரும் ரிசர்ச்சுக்கு நிறைய இடம் கொடுப்பாங்க. செஸ்ட் மாதிரி ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டெத்தை வச்சிங்கன்னா அங்கே அந்த ஹார்ட் சவுண்டு கேட்கும். அப்நார்மல் ஹார்ட் சவுண்டு எப்படின்னா அந்த இதை நம்ம ஆல்டர் பண்ணோம்னா அது வந்து அப்நார்மல் ஹார்ட் சவுண்டு கேட்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கில் லேபு. இதில் வந்து மருத்துவ படிப்பு மற்ற படிப்பை கம்பேர் பண்ணும் போது 30 வயசு வரைக்கும் படிக்கணும். ஏர்னிங் இல்லைன்றது கிடையாது. பட் நம்மளோட லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்குங்க. We have all facilities. It's a 940 bedded multi specialty hospital. ஹை டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ. சீனியர் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் நிறைய பேர் இருக்கும், ஜூனியர்ஸும் ரொம்ப பேர் இருக்கும். இப்போ சீனியர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுங்கிற போது எங்களால் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஜூனியர்ஸுங்கிற போது they will be one among the students guiding them like friends. ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ்க்கு வருவாங்க, லேப்ல அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ 2 ஹை எண்ட் ஸ்டாஃபும் இருக்கும், லோவர் ஜூனியர் ஸ்டாஃபும் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். சென்ட்ரல் ரிசர்ச் லேப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி என் குழந்தையாகவே இருந்தால் கூட நான் லலிதாம்பிகையை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். ஒரு மருத்துவ மாணவர் வந்து அவர் படிப்பை விட அவர் எந்த காலேஜில் படிக்கிறாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மருத்துவ படிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே அது ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது டாக்டர் சுபா ரஜினிகாந்த், டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அடையாளம்பட்டு, மதுரவாயில், சென்னையிலேருந்து தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்துக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மூலிமா வந்து இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஒரு வழிகாட்டி விதமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் அண்ட் விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். பொதுவாக வந்து இப்போ மருத்துவ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு +1 +2 தான் அதுக்கான பயிற்சியில் இறங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்க டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே டாக்டர் ஆக போகிறாங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம கேள்விப்படுறோம். எதனால் இவ்வளோ ஒரு விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஒரு டாக்டர் ஆகணுன்றது ஒரு கனவு. அந்த குழந்தை விவரம் தெரியறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸே அந்த கனவை காண்றாங்க நம்ம ஊரில். அப்படின்னும் போது குழந்தைய வந்து ஒரு 4வது ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் அங்கே இது. மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆகணுன்றது அந்தந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் அது ஒரு இலக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான காம்படிஷனும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சு இப்போ நீட் எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக கேட்டோம், இந்த வருஷம் வந்து அரவுண்ட் 22 lakhs மாணவர்கள் அப்பியர் ஆயிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. அப்படின்னும் போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் காம்படிஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால தே திங்க் ஏர்லியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் எம்பிபிஎஸ் சீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மையும் தான். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸும் சில்ட்ரனை வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேம், அப்படி படிச்சுட்டு வர ஒரு மாணவரோ மாணவியோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த நீட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஒரு பெரிய கேள்வி வருதுன்னா, அந்தந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காலேஜ் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு காலேஜ் சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளமாக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கொஸ்டினே வருது. எப்படி ஒரு கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து இப்போ உங்ககிட்ட தேவைப்படுது மேம். ஏன்னா நீங்கள் அந்த துறையில் இருக்கீங்க, எப்படி சூஸ் பண்ணலாம் மேம்? ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னா அனாட்டமிக்கு கெடாவர் சொல்லுவோம், அது டிசெக்ஷனுக்கு அது அவைலபிளாக இருக்கணும். ஒரு நல்ல டிசெக்ஷன் ஹால் நல்ல பெருசாக இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும். பெத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரிக்கு, அப்புறம் வந்து மைக்ரோபயாலஜிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, அப்புறம் வந்து பீடியாட்ரிக்ஸ், ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் வந்து பேஷண்ட்டு நிறையா வரணும். பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். முக்கியமானது டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவோம். டீச்சர்ஸ், அவைலபிள் மெடிக்கல் டீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கணும். த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கணும்.
இப்போ நார்மலாக இப்போ வந்து எங்களோட காலேஜ் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ வந்து 1:10 இருந்தால் பெட்டர். சில இடத்துல அது 1:25. ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அவைலபிள் டு டீச் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு நல்ல டாக்டராக வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ரிசர்ச்சு, பப்ளிகேஷன்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அலாங் வித் லேர்னிங் மெடிசன். ஸோ அந்த மாதிரி இருக்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்லணும்னா, வீட்டுக்கு கிட்டக்க இருக்க காலேஜ், இப்போ எங்கள் காலேஜ் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, அட்ஜசன்ட் முகப்பேர் அண்ணா நகருக்கு கிட்டக்க இருக்குது. ஸோ வெரி நியர். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்டலில் போட வேணாம், குழந்தை தினமும் வீட்டிலேருந்தே போயிட்டு வரலாம். இன்னொன்று ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. ஸோ வேறு ஊர்லேருந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கணும் அந்த காலேஜில். இப்போ எங்கள் காலேஜில் வந்து மென்ஸ் ஹாஸ்டல், விமென்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏசி அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, நல்ல மெஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஹோல்சம் என்விரான்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். மேம், நீங்கள் பேசும்போது எங்களால் வந்து என்ன விதத்தில் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்புறம் கரிக்குலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் தெரிஞ்சு, அப்புறம் டீச்சர்ஸோட அவைலபிலிட்டி, டாக்டர்ஸ் டீச்சர்ஸோட அவைலபிலிட்டியும் தெரிஞ்சு தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நான் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது தான் ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரிசர்ச் இருக்குது அப்படின்னே தெரியுது. ஆனால் இது வந்து ஒரு 18 வயசில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இப்போ இருக்க டைமில் வராங்களா? ஏஐ காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், ஆனால் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோங்க. டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே வந்து நம்மளோட செல்ஃபோனில் கைக்குள்ளே அடங்கி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரௌசிங்கு. நம்ம காலேஜ் வந்து இப்போ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரன் பை ஆர் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அண்ட் இட் இஸ் ரன் பை ஆர் ஓனர்ஸ், ஃபவுண்டர் சான்சலர், அவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, ஐயா திரு டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் நிறைய காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க. எங்களோட யங் டைனமிக் லீடர் பிரசிடென்ட் இன்ஜினியர் ஏசிஎஸ் அருண்குமார் சார், அவங்களும் வந்து நிறைய காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ வெறும் ஒரு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரௌஸ் பண்ணுறோம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பண்ணும்போது அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துடும். ஒரு 30-33 காலேஜ் ரன் பண்ணுறோம். ஸோ ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை தவிர நிறைய பேர் நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஒரு அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸு வேறு ஊரில் இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் நானே மீட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் அட்மிஷன். அப்போ அவங்க கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இங்கே எப்படி இருக்கு மேடம், பேஷண்ட் நிறையா வருதா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அவங்களும் பார்க்குறாங்க, நம்மளையும் கேட்பாங்க. கிளாஸ் ரூம்ஸ் விசிட் பண்ணுவாங்க, ஹாஸ்டல் விசிட் பண்ணுவாங்க, பஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க, நமக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ தே டூ டெஃபினெட்லி ஹாவ் தட் அவேர்னஸ். அதாவது டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படும் போதே அவங்க இது எல்லா பேக்ரவுண்டு ஒர்க்கும் 90% பண்ணிடுறாங்க. அவேர்னஸ் இருக்குது. அந்த கோர்ஸோட ஃப்யூச்சர் தெரிஞ்சு தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு அவங்க பையனையோ பொண்ணையோ வந்து ஒரு கோர்ஸில் வந்து சேர்த்து விடுறத ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் பார்க்க முடியும். இந்த கோர்ஸ்க்கு என்ன ஃப்யூச்சர், வேலை கிடைக்குமா அப்படின்னு. ஒரு டாக்டர் இதில் எப்படி பொதுவாக பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது மேம். டாக்டர் இதில் அப்படி கேட்கறதே ஒரு தப்பு. இந்த இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்காங்க, ஆனால் அவங்க எதை வச்சு எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? அதாவது வந்து டாக்டர் மருத்துவ தொழில் அப்படின்றது வந்து அதுக்கு என்றைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்குது. உலகம் இருக்கிற வரைக்கும், மனுஷங்க இருக்க வரைக்கும் நமக்கு வந்து மருத்துவ தொழில் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபியூச்சருன்றது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் படித்து வரும்போது அவங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறையை எடுக்கலாம். இப்போ நிறைய அட்வான்ஸ்டு இது இருக்குது, ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர். இப்போ என்னோட இதில் சப் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது வந்து டெஃபினட்டாக வந்து டீச்சர்ஸ் அங்கே இருக்கோம் இல்லைங்களா, அவங்களோட உதவி கேட்டு, சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்கள கேட்டு, நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது உள்ளே இருக்குன்றதை பார்த்தும் அறிஞ்சு அவங்க வந்து படிக்கிறது தான். ஓகே. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து குழந்தைங்கள் மருத்துவம் படித்தேன்.
அதுலேயும் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பச்சிலம் குழந்தை நியோனைட்டாலஜி சொல்லுவோம், அது படித்து நாங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஐசியூ ரன் பண்ணிகிட்ருக்கோம் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில். ஸோ ஃப்யூச்சருன்றது வந்து அவங்கவுங்க டிசைட் பண்ணுறது. அந்த சுற்றம் நம்ம ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறனால வெறும் மருத்துவம் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிசர்ச்சும் அங்கே நம்ம பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஃபவுண்டர் சான்சலர் ஐயா திரு ஏசி சண்முகம் சாரும் எங்கள் பிரசிடென்ட் ஏசிஎஸ் அருண்குமார் சாரும் ரிசர்ச்சுக்கு நிறைய இடம் கொடுப்பாங்க. அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. மெடிக்கல் காலேஜ் தானே, இங்கே ரிசர்ச் இருக்குமான்னு கேட்டால் நிறையா இருக்குது. அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக ரிசர்ச் ஃபண்டு, கிராண்ட்டு, காம்படிஷனு அந்த மாதிரியெல்லாம் வச்சு வந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் பசங்களுக்கு தூண்டி விடுவாங்க. ஸோ எதிர்காலம்ன்றது அந்தந்த மருத்துவ மாணவன் அவங்க ஏற்படுத்தி கொள்றது, அவங்க உருவாக்கிக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். இப்போ டாக்டர் படிப்பு எடுக்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே வரைக்கும் அவங்க 30 வயசு தாண்டி கூட படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படிப்போட முனைப்பு இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று ஆட் ஆகுது. அதாவது டாக்டர்ஸ் எல்லாம், இது ஜென்ரல் கொஸ்டின் தான், டாக்டர்ஸ் எல்லாம் எங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஆனால் உங்களோட ஷிஃப்ட் டைமிங்லாம் சில டைம் கேட்கும்போது 48 மணி நேரம்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து நான் காலேஜ்லேயே இருக்கேன், ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போது எப்படி மேம் அந்த பேலன்ஸ்டாக அவங்க வந்து பண்ணுறது நம்ம காலேஜில் எப்படி இருக்கும்? மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திங்ஸ் ஆர் மோர் ரிலாக்ஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் ஃபைனல் அந்த கிளினிக்கல் ட்ரைனிங் வரும்போது பகல் நேரத்தில் எல்லா டாக்டரும் இருக்கப்ப எல்லாரும் இருப்போம். ஸோ வேலை வந்து குறைவாக இருக்கும். ஆனால் இவங்க நல்லா கற்றுக்கிறது வந்து 1-2 சீனியர் டாக்டர் இருக்கும் போது நிறையா சான்ஸ் கிடைக்கும், நல்லா கற்றுக்கலாம். ஸோ நைட் டியூட்டின்னு ஒன்று இருந்தாலே அடுத்த நாள் ஆஃப். 24 ஹவர்ஸ்க்கு மேலே யாருமே வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பிரெயினும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் இதுவும் எக்ஸர்ட் பண்ணக்கூடாதுன்னு பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், நைட் டியூட்டின்னு ஒன்று கிளினிக்கல் சைட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு லீவு. 9 மணிக்கு அடுத்த செட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்த உடனே அவங்கக்கிட்ட முதல் நாள் நடக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அன்றைக்கி ஆஃப். ஸோ அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது. இதை தாண்டி நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய படிக்கணும், எக்ஸாம்ஸ் வரும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து நிறைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. We have counseling services in Lalitambigai Medical College. We have a very good psychologist and psychiatry department who take care of student welfare. Regular address பண்ணுவாங்க. How to take that gaps in between that stressful work, எக்ஸாம்க்கு அப்புறம் எப்படி ரிலாக்ஸேஷனு, யோகா கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டீஸும் நம்ம காலேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்ட் தான், மருத்துவ படிப்பு மற்ற படிப்பை கம்பேர் பண்ணும் போது 30 வயசு வரைக்கும் படிக்கணும். ஏர்னிங் இல்லைன்றது கிடையாது, ஏர்னும் பண்ணலாம், ஸ்டைஃபண்ட் எல்லாம் உண்டு அந்த அண்டர் கிராஜுவேஷன் முடித்த பிறகு. பட் கஷ்டம்தான், உயிரை காப்பாற்றுறதுக்கு படிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கஷ்டப்பட்டு படித்தாதான் அதோட பலன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் முந்தைய அளவுக்கு இப்போ நான் படித்தப்பெல்லாம் 36 மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பண்ணியிருக்கோம். வி வித்ஸ்டுட் தட். இப்போயும் நான் வந்து ஒரு நியோனைட்டாலஜி நிக்குவோட ஹெச்ஓடியாக இருக்கனால எனக்கு எப்போ வேணால் ஃபோன் வரலாம். பட் நம்ம எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான், நம்ம டீம் செட்டப் பண்ணுறது தான். ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஒரு பேஷனோட நம்ம மெடிசன் பர்சியூ பண்ணும் போது எதுவுமே டிஃபிகல்ட்டாக தெரியாது. ஓகே மேம், இப்போ பிஜி ஸ்டடீஸ் எப்படி மேம்? இப்போது அவங்க வந்து ஃபர்தராக வந்து எம்டி படிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எப்பயுமே வந்து மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி ஆயிடுச்சு. நம்ம லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வி ஹாவ் அரவுண்ட் 18 கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு 78 பிஜி சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 78 பிஜி சீட்ஸ் ஃபார் எம்டி அண்ட் எம்எஸ் சொல்லுவோம். மெடிக்கல் சார்ந்த படிப்புக்கு எம்டின்னும், சர்ஜரி சார்ந்த படிப்புக்கு எம்எஸ் அப்படின்னும் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷன்றது அந்த ஒரு பர்டிகுலர் துறையை தேர்ந்தெடுத்து அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது அவங்க அங்கே வராங்க. ஸோ அதில் வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறது, பேசிக்கலாக பேஷண்ட் எப்படி பார்க்குறது ஓபியில் இன் டீட்டெயில் படிக்கிறது, அதுதான் அங்கே வந்து. இப்போ சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சர்ஜரி வந்து பண்ணும்போது முதல் வருஷம் வந்து அவங்க பார்ப்பாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் அவங்க பாஸ் பண்ணி போகிறதுக்குள்ள அவங்களே தனிப்பட்ட முறையில் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு தயாராகி கிராஜுவேட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன்றது இந்த மாதிரி துறை சார்ந்த படிப்பு. போஸ்ட் கிராஜுவேஷன் தாண்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் நம்ம காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. லைக் சர்ஜிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது,
நியூரோ சர்ஜரி இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் சைடு எடுத்திங்கன்னா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரோ இருக்குது, கார்டியாலஜி இருக்குது, மெடிக்கல் ஜென்ரல் மெடிசன் சைடில் நியூராலஜி இருக்குது. இது மாதிரி எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸும் நம்ம வச்சுருக்கோம். கூடிய விரைவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மேம் நம்ம பேசும்போது இது ஒரு கொஸ்டின், இது வந்து என்னதான் வந்து டாக்டருக்கு படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுமே ஒரு ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசு ஒரு மாணவர் தான். என்னன்னா வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையாக போயா எனக்கு தெரியாது. ஜென்ரலாக வந்து இப்போ ராகிங் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து பிஜி படிக்கிறதா இருக்கட்டும், யூஜி படிக்கிறதுனா இந்த அவங்களோட சீனியர்ஸ் வந்து டியூட்டி கொடுத்து ராகிங் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த ஃபீல்டில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சீனியர் வந்து எங்கள் நைட் டியூட்டி எனக்கு ரிவர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரி இந்த ராகிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு மாணவர் சைட்லேருந்து ஒரு கேள்வி. எங்களோட லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நோ ராகிங் ஜோன், ராகிங்கே கிடையாது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஏற்பாடுகள் அதுக்கு பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ராகிங் கிடையாது, ஏதாவது இருந்தால் யார் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்னு. அப்புறம் வி ஹாவ் ரெகுலர் ஃபேக்கல்ட்டி, அதாவது வந்து மருத்துவத்துறை சார்ந்தவங்க ஹூ விசிட் த ஹாஸ்டல். ஒருத்தர் அங்கேயே தங்கியிருப்பாங்க நைட்டில், அதாவது சேஃப்டிக்காக ஏதாவது நடக்குதா, அசம்பாவிதம் நடக்குதான்னு. இது வரைக்கும் ஒன்றும் ரிப்போர்ட் ஆனது இல்லை. அதை தவிர ஒரு சீனியர் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அந்த காலம் மாறி போயிடுச்சுங்க. ராகிங்கிறதே வந்து இப்போ நான் கேள்விப்படுறதே இல்லை. பட் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இட் இஸ் இன் பிளேஸ் இன் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். அப்புறம் இந்த டியூட்டி மாத்துறது வந்து அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் வேணால் பண்ணுவாங்க. சீனியர்ஸ்க்கு வந்து ஜூனியர்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஆனால் அது ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக. மேம் இப்போ நம்ம காலேஜ் இருக்கிற லொக்கேஷன் வந்து ஒரு ஹைவே கிட்ட இருக்கு. ஸோ வந்து ஆக்சிடென்ட் கேசஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி விஷயங்கள் எல்லாமே நம்ம காலேஜில் எப்படி இருக்கும், அது வந்து அந்த நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் எப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்மளோட லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்குங்க. வி ஹாவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ். இட்ஸ் அ 940 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ எமர்ஜென்சி சர்வீஸ்னு நீங்கள் குறிப்பாக கேட்குறதுனால நம்ம 24/7 இருக்கோம். ஒரு 30 பெட்டட் எமர்ஜென்சி சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த எமர்ஜென்சி ட்ராமா வார்டில் எப்பயுமே ஒரு சீனியர் எமர்ஜென்சி ஃபிசிஷியன் சொல்லுவோம். டாக்டர் இஸ் ஆல்வேஸ் தேர் 24/7. அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருக்காங்க ரவுண்ட் த கிளாக். அண்ட் தட் எமர்ஜென்சி வார்ட் இஸ் சப்போர்ட்டட் பை எமர்ஜென்சி தியேட்டர், எமர்ஜென்சி லேபர் ரூம். And we have lab services 24/7. And we have imaging facilities like ஒரு எக்ஸ்ரே பண்ணோம், ஒரு ஆர்டிஏ வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வருது, தலையில் அடிபட்டு வராங்க, அப்போ அவங்களுக்கு வந்து உடனே சிடி எடுக்கணும்னா ஆமாம் சிடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹை அண்ட் சிடி ஃபெசிலிட்டி இருக்குது, எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் ரவுண்ட் த கிளாக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் அடிபட்டு வரும்போது உடனே முதல் உதவி கொடுத்து முதல்ல அந்த 1 மணி நேரத்தில் இப்போ வந்து ஒரு குளுக்கோஸ் ஏற்றணுன்னா ஏற்றி, இன்ஜெக்ஷன் போடணுன்னா போட்டு எமர்ஜென்சி ரூமில் எல்லாம் பார்த்துடுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடணும். இப்போ அது ஒரு சர்ஜரி கேஸ்னால் அங்கே ஜென்ரல் சர்ஜன் இருப்பாங்க, சர்ஜனை கூப்பிடுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒரு ஃபயர் பர்ன் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. துறை சார்ந்து அவங்க கூப்பிடலாம். இப்போ ஒரு குழந்தைங்கள் கேஸ் வந்துச்சுன்னா பீடியாட்ரிஷியன் கூப்பிட்டு விடுவாங்க. கார்டியாலஜி கேஸ்னால் கார்டியாக் கன்சல்டன்ட் வருவாங்க, பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு எக்கோவை வந்து கொண்டு வந்து எக்கோ செஞ்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்கு வசதிகள் இருக்குது. இதுக்கு அடுத்து தொடர்ந்து வசதிகள் எப்படி இருக்குன்னா பேஷண்ட் அங்கே பார்த்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த 940 பெட்டு மொத்தமாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 60 பெட்டு ஐசியூக்கு மட்டுமே வச்சுருக்கோம். ஐசியூவில் என்னென்ன ஐசியூ இருக்குன்னா அடல்ட்டு ஐசியூ, மெடிக்கல் ஐசியூ இருக்குது, குழந்தைங்களுக்கான ஐசியூ இருக்குது, பச்சிளம் குழந்தைங்களுக்கான ஐசியூ என்ஐசியூ சொல்லுவோம் அது இருக்குது. அதை தவிர சர்ஜிக்கல் ஐசியூ, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வர பேஷண்ட்க்கு சர்ஜிக்கல் ஐசியூ. ஸோ இப்போ எமர்ஜென்சி வார்டில் வர பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் வார்டுக்கு அனுப்பிட்டு அங்கே இருக்க நர்ஸ் அண்ட் டாக்டர் பார்த்துப்பாங்க. அப்புறம் ஐசியூ கேர்னால் அங்கேயும் 24/7 வி ஹாவ் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கனால பேஷண்ட்டை அங்கே ஷிஃப்ட் பண்ணி துறை சார்ந்த டாக்டர்ஸும் நர்சஸும் கவனிச்சுப்பாங்க. ஸோ அங்கே கூட வர அட்டெண்டர்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சரியாகிற வரைக்கும், வீட்டுக்கு போகிற வரைக்கும் கரெக்டான கேர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. மேம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா வந்து இப்போது வெறுமனே ஒரு
மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குன்னா அங்கே வந்து ஒன்லி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். இப்போ காலேஜ் கம் ஹாஸ்பிட்டலாக இருக்கும்போது என்னென்னா, இப்போ நைட் டியூட்டிலாம் வருதுன்னா வந்து ஒரு 5th இயர் படிக்கிற ஒரு மாணவர், ஒரு சீனியர் மாணவரை வந்து அந்த இடத்துல இன்சார்ஜாக வச்சுட்டு போயிடுவாங்களோ, ஒரு டாக்டர் அந்த இடத்துல அப்ரோச் பண்ண இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அப்படின்னா நம்ம காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நம்மளோட லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து நம்ம அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் நடத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் நடத்துகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டியூட்டியில், பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக இருக்க மாட்டாங்க. அண்டர் கிராஜுவேட் இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் துறை சார்ந்து அவங்க இருப்பாங்க. பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே துறை சார்ந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லுவோம், அவங்க தான் அங்கே டியூட்டி பண்ணுவாங்க. 24 மணி நேரம் குவாலிஃபைடு மெடிக்கல் கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்பெஷாலிட்டி வைஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே இப்போ எமர்ஜென்சியில் வந்து ஒரு சீனியர் டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போனால் வெறும் ட்ரெயினி டாக்டர்ஸ் இருப்பாங்களா? அப்படி கிடையாது. கண்டிப்பாக கன்சல்டன்ட்ஸு, ஃபிசிஷியன்ஸு எல்லாம் வந்து துறை சார்ந்து மேற்படிப்பு படித்து முடித்தவங்க தான் அங்கே டியூட்டியில் இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு ஹோல்சம் கேர் நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரலோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு என்ஐசியூ எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு அடல்ட் ஐசியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வெளியே இருக்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலண்ட் ஆர் ஈவன் மோர் வி ஹவ் வெரி குட் வென்டிலேட்டர்ஸ். ஸோ அந்த அகெயின் தேங்க்ஸ் டு மை பிரசிடென்ட் சார், டைனமிக் பர்சன் ஏசிஎஸ் அருண்குமார் சார், ஹீ இஸ் அ விஷனரி. வெறும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் யாருமே வந்து ஒரு குறைவான ஒரு மருத்துவத்தோட வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுமையான மருத்துவத்திற்கு காசெல்லாம் நம்ம ஒன்றுமே யோசிக்காமல் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் இம்போர்ட்டட் அந்த மாதிரி வென்டிலேட்டர்ஸும் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ வெறும் வராங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் வீட்டுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லை, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு டெர்மட்டாலஜி. இப்போ ஒரு காஸ்மெட்டிக் உங்களுக்கு தெரியும், வெளியே போனால் எவ்வளோ காஸ்ட்லி இருக்கும் ஒரு கன்சல்டேஷனே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ, பெட் சார்ஜ் எதுவும் கிடையாது. இப்போ டெர்மட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ், அந்த ஏஸ்தட்டிக் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம், எல்லாமே இங்கே பண்ணுறோம். வி ஹாவ் அ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லைக் தட். வி ஹாவ் அனதர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஃபர்டிலிட்டி சென்டர். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர். பட் நம்மளோட ஃபர்டிலிட்டி சென்டரோட மெயின் இது என்னென்னா, ஏழை மக்களுக்கும் அது ரீச்சபிளாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் ஒரு மிதமான ஒரு இதோட நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்து நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு என்ஐசியும் இருக்குது. ஒரு குழந்தை பிறக்குது, குறை மாசமாக பிறந்துருது, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தம்பதிக்கு, அப்போ அதுக்கான ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்ஐசியூ நம்ம வெளியெல்லாம் போனோன்னா நிறைய சார்ஜ் ஆகும் லட்சக்கணக்கில்னா, அப்படி கிடையாது. இங்கே பெட் சார்ஜ் கிடையாது, ரொம்ப மினிமலான சார்ஜஸ், பேசிக் சார்ஜஸ். ரொம்ப புவர் பேஷண்ட்னா அதை கூட வந்து எங்கள் பிரசிடென்ட் சார் வந்து அதை கூட வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நீங்கள் லலிதாம்பிகைக்கு வந்தீங்கன்னா துறை சார்ந்த டாக்டர்ஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பாங்க, அண்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கனால முழுமையான ஒரு மருத்துவம் கண்டிப்பாாக கிடைக்கும். மேம், இது பேஷண்ட் சைட்லேருந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாணவர் சைடில் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த அந்தந்த துறை சார்ந்த அந்தந்த எக்ஸ்பர்ட் அங்கே இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை மற்ற விதமான சுச்சுவேஷன்லாம் இது வந்து மாணவருக்கு எவ்வளோ தூரம் பயனளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி பயனளிக்கும்னு சொல்லுங்கள். மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா புக்கில் படிக்கிறது ஒரு விதமான ட்ரைனிங், அதே மாதிரி பேஷண்ட்டை பார்த்து நேருக்கு நேராக பார்த்து சீனியர்ஸ் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஐவி லைன், ஒரு எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட் வராங்க, வந்த உடனே குளுக்கோஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஐவி லைன் போடணுன்னா எடுத்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் போட முடியாது. சீனியர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்சர்வேஷன் நிறையா இது வந்து இப்போ சிமுலேஷன் லேப்ஸ் எல்லாம் வருது இந்த கம்ப்யூட்டரில் பார்க்குறது. அதை விட ஃபஸ்ட் ஹேண்ட் ட்ரைனிங் சொல்லுவோம், பேஷண்ட்டை பார்த்து ட்ரைனிங், அது வந்து டெஃபினட்டாக லலிதாம்பிகையில் இருக்குன்னு சொல்லுவேன், ஒவ்வொரு துறை சார்ந்துமே. ஏன்னா நமக்கு அவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க. ஓபி பேஷண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் வர பேஷண்ட்ஸு ஒரு 1700லேருந்து 1800 வரைக்கும் வருவாங்க. அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் அந்த அளவு, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா எக்ஸ்போஷர் உண்டு, துறை சார்ந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இப்போ ஒரு ஆப்ஸ்டிடிக்ஸ் படிக்கிறாங்க, டெலிவரி பற்றி தெரியணும் அப்படின்னா ஒரு 100-120 டெலிவரி ஆகிற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தேர்ந்த மருத்துவராக வெளியே வருவாங்க. ஸோ ஒரு சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஃபஸ்ட் ஹேண்ட் கற்றுப்பாங்க,
அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால நார்மலாக வர டெலிவரி மட்டும் இல்லாமல், ஒரு எக்ஸாம்பிள் ஹை ரிஸ்க் கேசஸ் சொல்லுவோம். இப்போ வெளியே ஒரு நர்சிங் ஹோமில் செய்ய முடியாது, ஏன்னா அங்கே வந்து 2-3 இது தேவைப்படலாம். இப்போ ஒரு பேர்ன்ஸ் வருது, பிளாஸ்டிக் சர்ஜன் தேவைப்படுவாங்க, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண இன்டென்சிவிஸ்ட் தேவைப்படுவாங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன் நம்மக்கிட்ட எல்லாரும் இருக்கனால அந்த ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் போது அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ வெறும் ஓபிடி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஐசியூ மேனேஜ்மெண்ட்டு, தேட்டருக்கு போகிறது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 தேட்டர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 11 பெட்ஸ் இருக்குது. சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ஸுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரி, வயிற்றுக்கான சர்ஜரி, மற்றதெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. இஎன்டி சர்ஜரி இருக்குது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை தாண்டி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமானது எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்ஸு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் 24/7 இருக்காங்க. அதுக்கு ஒரு ஹை அண்ட் மிஷின் இருக்குது, சியாம் சொல்லுவாங்க, அதுவும் அவைலபிள் தேட்டரில். ஸோ இது வந்து இது குறைவாக இருக்குது அப்படின்றது இல்லை. ஸோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வெளியே போனால், கிராஜுவேட் பண்ணி அவங்க நாளைக்கு வெளியே போனாங்கன்னா இதை எல்லாத்தையும் பழகி எல்லாம் தெரிஞ்சவங்களா வெளியே போவாங்க. வெளியே படிச்சுட்டு போகும்போது எதுவும் புதுசாக இருக்காது, ஏற்கனவே படித்தது, ஏற்கனவே பார்த்த பேஷண்ட்டு. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து படிக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இங்கே வந்து வழிகாட்டுறோம். ப்ராக்டிக்கல் அப்ரோச் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க மேம். இன்னொன்று வந்து இப்போ முன்னாடி ஒரு டாக்டர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தால் டாக்டர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்ட் இல்லைன்னா ஒரு 10 to 10 இயர்ஸ் கிட்ட வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வெரி பாப்புலராக நம்ம ஊரில் இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுறதும் டாக்டர் கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ மாணவர் வந்து ஃபஸ்ட் இயரில் சேரும்போது இருக்கிறதே 5th இயரில் இருக்காது. அப்போ அந்த விஷயத்துக்கு லலிதாம்பிகை என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்னால இப்போ நான் வந்து 20 வருஷம் முன்னாடி படித்தது இப்போ நிறைய மாறி இருக்கும். அதுக்கு வந்து நிறைய கான்ஃபரன்ஸு, கண்டினியூவிங் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, சிஎம்இ, அது ரெகுலராகவே நம்ம ஹாஸ்பிட்டலில் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்க்ளோசிஸ் எடுத்துக்கலாமே. டியூபர்க்ளோசிஸ் 5 வருஷம் முன்னாடி வேறு மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட்டு, டெஸ்டிங்கு, இப்போ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலர் வி ஹாவ் கான்ஃபரன்சஸ் வேர் இட் கெட்ஸ் அப்டேட்டட். இப்போ சர்ஜரி சைட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சர்ஜரி சைடில் நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ்டாக தான் இருக்கோம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது வந்து எத்தனை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு அதுக்கான வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, டாக்டர்ஸு. கைனக் லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க, ஜென்ரல் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் இருக்குது, அப்புறம் எண்டோஸ்கோபி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொபோட்டிக் சர்ஜரி சொல்கிறீங்க, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கும் ட்ரெயின் ஆகிறதுக்கு நம்ம லலிதாம்பிகையிலேருந்து சில பேர் வந்து போய் படிச்சுட்டு வருவாங்க, ஃபேக்கல்ட்டி. அவங்க படிச்சுட்டு வரும்போது அதுக்கான ஃபெசிலிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுப்பாங்க. இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது, தனியாக வெளியே போய் ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டாம், ஒரு சர்ஜரி படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வேண்டாம், ஏன்னா இங்கேயே லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க. ஸோ ஒரு அசிஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 4-5 கேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி கூடிய சீக்கிரம் நம்ம அதுவும் கொண்டு வரும்போது அதுலேயும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸை. மேம் தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூவில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்து ஒரு மாணவர் வந்து நீட் எக்ஸாம்லேருந்து அவங்க அந்த கோர்ஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி படிக்க போகிறாங்க, காலேஜ்லேருந்து என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டாக்டர் ரூபா, மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அடையாளம்பட்டு, மதுரவாயில், சென்னையிலேருந்து. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது +2 முடிச்சுட்டு ஒரு மருத்துவ கல்வியை வந்து சூஸ் பண்ணோன்னா வந்து ஒரு மாணவர் வந்து என்ன ஸ்டெப் முதல்ல எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாணவன் வந்து மருத்துவக் கல்லூரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு மாணவன் வந்து முதல்ல நீட் பரீட்சைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எழுதணும். அந்த ஸ்கோர் வந்த பிற்பாடு அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட் போர்ட்டல்லையும். அப்புறம் கவர்மெண்ட் கடியில், அந்த யூனிவர்சிட்டி கடியில் சில ப்ரைவேட் காலேஜஸ் வரும், காலேஜ் ப்ரைவேட்டாக இருக்கும், பட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கடியில் தான் வரும், அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் கம்ப்ளீட்டாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது சில இது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இல்லை, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்லாமல் வேறு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த இதுலையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நேராக வந்து மீட் பண்ணி பண்ணணும். அவங்க அட்மிஷன் ஆஃபீஸை வந்து அப்ரோச் பண்ணணும் அந்தந்த காலேஜ் அவங்களுக்கு அலாட் ஆன பிறகு. இப்போ வந்து பரவாயில்ல வந்து அதான் ஒரு லாஸ்ட் 2016 இந்த நீட்டுன்ற பரீட்சை இருக்குது. நீட் எக்ஸாம் நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியல, இல்லை கிளியர் பண்ணாலும் அவங்களுக்கு சூஸ் பண்ண காலேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ லலிதாம்பிகையில் சேரணும்னா நீட் என்ன பெர்சன்டேஜில் கிளியர் பண்ணணும்?
எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை கட் ஆஃப்ல போன தடவை ஸ்டாப்பே இருக்குது சார். 374 கட் ஆஃப் வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஹை கட் ஆஃப் அது வரைக்கும் எங்களுக்கு ஸ்டாப்பே இருக்குது. இது வந்து எப்படின்னா அவங்க நேச்சுரலாக வந்து முதல்ல கவர்மெண்ட் இதில் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு விருப்பமான காலேஜில் போட்டுக்கிட்டே வரும்போது லலிதாம்பிகை சாய்ஸில் வரப்போ போடுவாங்க. அதில் நல்ல காலேஜ்னு அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து முதல்லையே வந்து ஃபில்லப் ஆகிடும். அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது எங்களுக்கு நல்ல கட் ஆஃப்லேயே வந்து முன்னாடியே வந்து கட் ஆஃப் இது இருக்குது சார். மேம் நீட் வந்து என்ன பெர்சன்டேஜ் கிளியர் பண்ணால் வந்து நம்ம காலேஜில் சீட்டு கிடைக்கும் மேம்? அதாவது வந்து எங்களுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை கட் ஆஃபோடையே ஸ்டாப் இருக்குது சார். நல்ல 374 கட் ஆஃப்லேயே வந்து எங்களுக்கு எல்லா சீட்ஸும் ஃபில்லப் ஆயிடுச்சு. நல்ல ஹை கட் ஆஃப் ரேஞ்சில் தான் எங்கள் காலேஜ் இருக்குது சார். அது ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எங்கள் காலேஜில். ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது? மெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், அப்புறம் வந்து பிடிஎஸ் வந்து எங்களோட யூனிவர்சிட்டிக்கு அடியில் இருக்குது. அப்புறம் மற்ற அலைட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது சார். ஏஹெச்எஸ் காலேஜ்னு தனியாக இருக்குது, அதில் அலைட் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க சார். இதை தவிர போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து இப்போ எல்லா ஃபீல்டுக்கும் 18 ஃபீல்ட்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் எம்டி எம்எஸ் வந்து வந்துருச்சு. மேம் இப்போ அந்த ப்ராசஸ் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ நீட் எக்ஸாம் முடிச்சா இந்த ஹை கட் ஆஃபில் வந்து இப்போ காலேஜ்குள்ளே வந்துடலான்னு கோர்சஸ் பற்றியும் நம்ம பேசிட்டோம். பட் வந்து இப்போ என்னென்னா வந்து நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கட்டும் இல்லை வெளியூரில் இருக்கட்டும். பர்டிகுலராக வந்து எதுக்காக வந்து ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு டீச்சராக எனக்கு இப்போ பதில் சொல்லக்கூடாது. இப்போ உங்களோட குழந்தையே லலிதாம்பிகையில் சேரணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் சேர்க்குறேன் அப்படின்ற விஷயம் என்னன்னா, ஒரு இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து லலிதாம்பிகையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹை டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ. சீனியர் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் நிறைய பேர் இருக்கும், ஜூனியர்ஸும் ரொம்ப பேர் இருக்கும். இப்போ சீனியர்ஸ் ப்ரொஃபஸர்ஸுங்கிற போது எங்களால் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஜூனியர்ஸுங்கிற போது தே வில் பி ஒன் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் கைடிங் தெம் லைக் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ்க்கு வருவாங்க, லேபில் அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ 2 ஹை எண்ட் ஸ்டாஃபும் இருக்கும், லோவர் ஜூனியர் ஸ்டாஃபும் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். நிறைய கவர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆன ஸ்டாஃப் வந்து இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறது என்னென்னா லொக்கேஷனு. இது வந்து சிட்டி கிட்ட இந்த காலேஜ் இல்லை, சிட்டிலேயே தான் இருக்குது இந்த காலேஜ். சென்னைக்கு மிக அருகில் இப்போ இல்லை சென்னையிலேயே இருக்குது. அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பெங்களூர் ஹைவேல இருக்கு. அது மட்டும் இல்ல, திருச்சி சென்னை ஹைவேலையும் தான் இருக்கு. அந்த கிராஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், எங்கேயுமே கிடைக்காது, அது ஹைவேலேயே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அதனால அவங்களுக்கு வந்து எங்கே போறதுனாலும் எந்த ஒரு இடத்துக்கு அவைலபிலிட்டி இட் இஸ் விதின் த சிட்டி இட் செல்ஃப். அது அடுத்த ப்ளஸ் பாயிண்டாக நான் நினைக்கிறேன். தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லெக்சர் ஹால்ஸ் இருக்கு வித் ஸ்மார்ட் போர்ட்ஸ், லேப்ஸ் வித் 125 ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லேப்ஸ் இருக்குது, ஸ்கில் லேப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவன் ஒரு டாக்டர் ஆகி வந்து ஒரு தையல் போடணும்னு வச்சுங்களேன், டைரெக்டாக போய் பேஷண்ட்டை போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அதே மாதிரி நாங்கள் வச்சுருப்போம் ஸ்கில் லேபில். அதே மாதிரி ஸ்கின்னோட இருக்கும், காயத்தோடு இருக்கும், இவன் ஸ்டிச்சு போடலாம், போட்டுட்டு எடுக்கலாம், எடுத்துட்டு எத்தனை தடவை வேணாலும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் போட்டு பார்க்கலாம். செஸ்ட் மாதிரி ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் ஸ்டெத்தை வச்சிங்கன்னா அங்கே அந்த ஹார்ட் சவுண்டு கேட்கும். அப்நார்மல் ஹார்ட் சவுண்டு எப்படின்னா அந்த இதை நம்ம ஆல்டர் பண்ணோம்னா அது வந்து அப்நார்மல் ஹார்ட் சவுண்டு கேட்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கில் லேபு. இதில் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச்சுக்கும் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ரிசர்ச் வந்து நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் எங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர்ஸே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு இது ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க கான்ஃபரன்ஸில். அது வந்து ஒரு ஸ்டெப், அதுவே ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் பேப்பர் பப்ளிஷிங்னு யூஸ்வலாக வந்து அதை ஃபேக்கல்ட்டி தான் பண்ணுவாங்க. எங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்ச் லேப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி என் குழந்தையாகவே இருந்தால் கூட நான் லலிதாம்பிகையை ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம காலேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டாக்டர் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டாக்டர் பேசுறதுலேயே எங்கள் நோய் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விதமான கம்யூனிகேஷன் இது வந்து எனக்கு ஒரு அறியாமையில கூட கேட்கலாம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் ஒரு இல்லை, நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. இதை தான் வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்எம்சிஏ இதை ஃபீல் பண்ணி இப்போ 2 இது கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று இசிஇ, ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு. எப்படி வந்து குழந்தை வந்து எல்கேஜி யூகேஜி போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ கேஜியில் விட்டு தானே அந்த குழந்தைய விடுறோம், அந்த மாதிரி அவன் வந்து கிளினிக்கல் சைடு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்டுக்கு போய் பார்ப்பான். நாங்கள் வந்து கிளாஸ் ரூம்லேயே கொஞ்சம் எக்ஸ்ரேஸ்லாம் பேஷண்ட்டை கொண்டு வந்து காட்டலாம்.
பார்க்கலாம், வார்டுக்கும் போய் பார்க்கலாம். அது பேர் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் எலெக்டிவ்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவன் வந்து ப்ரீ ஃபைனல் இயருக்கு போவான். அப்போ வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட துறையில் 15 நாள் இருப்பான். அவன் ரெகுலராக படிக்காத ஒரு சைடாக இருக்கும் அது. அங்கே போனால் நம்ம பிஜி வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னு புரிகிற மாதிரி ஒரு நாலேஜ் வரும் அவனுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இசிஇங்கிறது தான் பதில். அவனை ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொடுத்து ஓகே நாங்கள் வந்து எப்படி கம்யூனிகேட் எப்படி பண்ணி பண்றது, அதாவது வந்து பேர்லயே இருப்பாங்க ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர். அவன் அது போறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்போஸ் ஆகிறான் அதுக்கு. இன்னொன்று வந்து இப்போ நம்ம எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் இல்லை எந்த மருத்துவ படிப்பு எடுத்துக்கிட்டாலுமே வந்து படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்றது கேள்விப்பட்டோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்குது. ஆமா அதே நேரத்தில் அவங்க லைவாக வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்சர்டனான விஷயங்கள்லாம் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மாணவருக்கு காலேஜில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க நீங்கள்? அன்சர்டன்ங்கிற போது கொஞ்சம் சிவியரா இருக்கிற பேஷண்ட்ஸ் இமோஷனலா அது வந்து கொஞ்சம் நம்ம எப்படி சொல்றது, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற போது மயங்கி விழுவுறதும் நிறைய நடந்திருக்கு. நான் அந்த துறையில தான் இருக்கேன், உடற்செயலியல். பிளட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்ப நிறைய பேர் மயங்கி விழுவாங்க. இனிஷியலா நாம எல்லாம் மனுஷங்க தான், அப்படி வந்தவங்க தான். போக போக பழகிடும். நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல பார்த்தாலும் அவங்க பேஷண்ட், நம்ம டாக்டர் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு போக போக வந்துடும். அது அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா வார்ட்ஸுக்கு போக போக ஜூனியர் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருப்பாங்க அந்த ரவுண்ட்ஸ்ல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சீனியராகி முன்னாடி வந்து அந்த சீஃபோட அவங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். கேஸை வந்து அவங்க எக்ஸாமின் பண்ற போது பேஷண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தானாவே வந்து அவங்க சீனியர்ஸை பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து அதை பண்ணும்போது அது தானா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் சொல்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, இந்த ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம். ஆமா. ஸோ அதில் இது எல்லாமே அதுலயும் அதுக்கு தான் இதை வந்து நாங்கள் ஏர்லி கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வச்சிருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டுறதுக்கு. இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம காலேஜில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் ஒரு மாணவருக்கு எடுத்திருக்காங்க மேம்? அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு காலேஜ் வந்துட்டு போகிற வரைக்கும் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது? அதான் உங்கள் கவலை எனக்கு புரியுது. எங்கள் காலேஜ் பூரா சிசிடிவி கேமராஸால் கவர் இருக்குங்க, ஃபுல்லாக வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து அங்கங்கே செக்யூரிட்டி, ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் 2-3 செக்யூரிட்டி இருப்பாங்க, ப்ளஸ் பவுன்சர்ஸும் இருப்பாங்க. அது என்ட்ரன்ஸில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பவுன்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ தே வில் பி ஆன் அ கான்ஸ்டன்ட் விஜில், என்ன நடக்குதுன்னு சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார். இது வந்து காலேஜை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஹையர் அத்தாரிட்டிஸை எப்போயும் வேணாலும் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். டீனாக இருக்கட்டும், மெடிக்கல் சூப்பரண்டென்ட், பிரின்சிபல் மேடம், இல்லை எனி ஹெச்ஓடி, நான் வந்து மெடிக்கல் டைரக்டர், யாரை வேணால் எப்போ வேணால் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லலாம் கிரீவன்ஸு. நாங்கள் வந்து ரொம்ப வெல் அப்ரோச்சபிள் பை த ஸ்டூடெண்ட்ஸு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து நம்மளுக்கு வார்டன் இருக்காங்க. 9க்கு மேலே த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலோட். 9க்குள்ளே வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடணும். தே ஆர் அண்டர் கான்ஸ்டன்ட் விஜில். ஒவ்வொரு ரூம்லேயும் எந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க என்னன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அது அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் பஸ் சிஸ்டமும் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து காலேஜே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருது. ஸோ தே நீட் நாட் யூஸ் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகலாம். மேம் இப்போ லைட்டர் நோட்டில் கேட்கலாம், இப்போ ஒரு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வருவாங்க. அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்றீங்க? ஏன்னா என்னதான் டாக்டர் படிச்சாலும் அவங்களும் ஒரு மாணவர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்பு வந்து இருக்கிற போது ரிலாக்ஸேஷனும் இருக்கணும். அதுக்கு போதுமான அளவுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயும் வந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்குது, ஜிம் இருக்குது, வெளியிலையும் போய் நிறைய ட்ரோஃபிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ கூட கல்ச்சரல்ஸ் வரப்போகுது, விஸ்தாரான்னு சொல்லிட்டு நிறைய வந்து காம்படிஷன்ஸ் வச்சுட்டே இருப்போம் அலாங் வித் ஸ்டடீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பிளட் டொனேஷன் டேன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இமேஜினரியா. அப்போ வந்து அது சம்மந்தமான வந்து ஒரு ஷார்ட் ஸ்கிட் பண்ணுங்க, இல்லை வீடியோஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் வைப்போம். ஸோ அது வந்து சப்ஜெக்டோட கூட சேர்ந்து அவங்க க்ரியேட்டிவிட்டியே ஃபியூயல் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய வந்து அப்பப்போ காம்படிஷன்ஸு, சிங்கிங்கு, டான்ஸ் அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது சார். ஸோ அவங்களுக்கு அதில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமா அவங்க இருக்கிற அளவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு சார். அது இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்கலாம் வந்து ஐபேட்ல வந்து அவங்க நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் வந்து டிஜிட்டலைஸ்டு ஜென்ரேஷனில் வந்து மருத்துவ படிப்பில் எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் வந்து எல்எம்எஸ்னு இருக்குது, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுலேயே வந்து சின்ன சின்ன நோட்ஸ், ரெகுலர் கிளாஸஸ் எடுத்துருவோம், சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம், கொஸ்டின்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது அவனுங்க வந்து பார்த்து அதை வந்து ஃபில்அப் பண்ண முடியும். அது ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் வந்து நாங்கள் கரெக்டும் பண்ண முடியும். இந்த எல்எம்எஸ்ங்கிற சிஸ்டம் எங்ககிட்ட இருக்குது. மூடில்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ பேஸ்டில் வந்து அவங்கள வந்து போஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலம் மாதிரி போர்டு சாக் டீச்சிங்னு இல்லாமல் இப்போ அஃப்கோர்ஸ் பவர் பாயிண்ட்டு, ஸ்மார்ட் போர்ட் டீச்சிங்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ வி என்கரேஜ் டிஜிட்டல் லேர்னிங் ஆல்சோ. ஓகே. அது வந்து இப்போ இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் லெவல்லையே அவங்க ஐபேடில் நோட்ஸ் எடுக்கிற போது இங்கேயும் பசங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் எடுக்கிறாங்க. நாங்களே பார்த்துருக்கோம். நாங்கள் சொல்ல அப்படியே ஐபேடில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். மேம் இப்போ ராகிங் வந்து பொதுவாக ரொம்ப குறைஞ்சிருச்சு, எங்கேயுமே இல்லைன்றது இது பண்ணுறோம். நம்ம காலேஜில் எப்படி மேம்? ரேகிங்கிறது இது வரைக்கும் எந்த இன்சிடென்ட்டும் ரிப்போர்ட் ஆனது இல்லைங்க. நாங்கள் வந்து 0 ரேகிங் ஜோன் தான் அது. நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 3 months அந்த பசங்க வந்த பிறகு ஸ்ட்ரிக்டாக வந்து பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து 2 டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு சீனியர் பர்சன் வந்து ரவுண்ட்ஸ் வருவார், ஒரு ஜூனியர் பர்சன், பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு மேல் ஜூனியர் டாக்டர், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து ஒரு ஃபீமேல் டாக்டர் வந்து அங்கேயே நைட்டு வந்து ஃபுல்லாக தங்கியிருப்பாங்க. 24 hours ஆக்சுவலாக கவரில் இருக்கும். 24 hours போது அந்த டாக்டர் வந்து ஷீ சப்போஸ் டு பி விஜில் இந்த டே டைம் ஆல்சோ. காலேஜில் இருக்கிறப்ப அவங்க டியூட்டியில் இருக்க மாதிரி தான் அர்த்தம். அஃப்கோர்ஸ் அவங்க காலேஜில் இருப்பாங்க, நைட்டில் வந்து ஹாஸ்டல்லே தங்கியிருப்பாங்க. சீனியர் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து காலையில் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு, எதுவும் நோ ரேகிங் இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணும். அவங்க வந்து டியூட்டியில் இருக்கும்போது ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்டலில் வந்து த்ரூ அவுட் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க. அண்ட் எனி ஜூனியர் கேன் அப்ரோச் த டாக்டர் அந்த டைமில். தேங்க்யூ வெரி மச் மேம் இந்த இன்டர்வியூக்கு. ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் பேசின விஷயங்கள், அப்புறம் வந்து ஒரு படிப்பை எப்படி சூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் டு தேங்க் மை சான்சலர், ஃபவுண்டர், சேர்மன் ஏசிஎஸ் ஐயா சார், அண்ட் அவர் பிரசிடென்ட் Arun Kumar sir for this excellent opportunity to speak about Lalitambikai Medical College. Thank you so much. Thank you very much, ma'am. Thank you.